சினிமாவுடைய ஒரு டஃப் என்னன்னு தெரியும்ல. எடுத்தோடனே நம்ம வந்து சின்ன சின்னதாக பண்ணாலும் ஒரு சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்வாதாரம். ப்ளஸ் நான் வந்து மிஸ்டர் இண்டியா பண்ணுறேன், அப்புறம் என்னோடய கரியர் ஏம் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ எனக்கு ஒரு ஏம், ஒரு நடிகன் ஆனால் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆடிஷன் போகிறேன், பருத்தி வீரன் போகிறேன், போகிறேன், துரை படம் போகிறேன். என்னோடய ஃபிசிக்கை பார்த்து அர்ஜுன் சார் ஒரு ட்ரைனராக என்னை கூப்பிட்றாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஏன் ஃபிட்னஸ் ட்ரைனராக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோடு தான் ஃபிட்னஸ் கோர்ஸ் படிக்க ஆரம்பித்து, பாடி பில்டிங்கை தாண்டின ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னா நம்ம எப்படி பேர் எடுக்கலாம், இந்த செலிப்ரிட்டி ட்ரைனர்ன்ற டேகை எப்படி கொண்டு வரணும். சரி, நம்மளாக கொடுக்குறத விட ஒரு மீடியா மூலியமாக வந்தால் தான், ஏன்னா இன்றைக்கி மீடியா தான் பெருசாக்குது ஒருத்தங்களை. நான் செலிப்ரிட்டியை பண்ணலைன்னா நீ இன்றைக்கி தெரிஞ்சிருக்க மாட்டேன். நான் சாதாரண ஒரு ட்ரைனர் தான். ஏன்னா இந்த மாதிரி திறமை உள்ள நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் தெரியாத காரணம் செலிப்ரிட்டியை பண்ணாதான். ஏன்னா அவங்க வந்து மிஸ்டர் இண்டியா ஸ்டூடெண்ட் நானே ரெடி பண்ணியிருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டர் இண்டியா பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க, எல்லாம் அப்போல்லாம் நம்ம தெரியல. ஒரு சோஷியல் மீடியா சம்மந்தமாக ஒரு சினி ஃபீல்டில் உள்ளே போய் செலிப்ரிட்டியை ரெடி பண்ணும் போது தான் நான் வெளியே தெரிகிறேன். அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய மைண்ட் செட்டுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபிட்னஸ் ட்ரைனராக ஆகிறதுக்கு. இந்த ஃபிட்னஸ் ட்ரைனராக ஆகிறதுக்கு நான் மைண்ட் செட் பண்ணேன். இதில் தனித்துவமாக தெரியறதுக்கு தான் தேடுதல் அதிகமாக இருந்தது தான் இந்த செலிப்ரிட்டி.